ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ் குக்கீஸ். நான்கள் பாலா பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம யூனிட் 9 உள்ள ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் தமிழ்நாட்டில் மின் ஆளுமை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மின் ஆளுமை அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தகவல் தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தின் வாயிலாக, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மூலியமாக வந்து அரசு துறை மற்றும் அரசு நிறுவனங்களின் சேவைகளை வந்து மக்களிடம் சேர்ப்பது தான் வந்து இந்த மின் ஆளுமையோட மிக முக்கியமான கடமை. மேலும் அதன் வாயிலாக மக்களின் குறைகளை தீர்ப்பதும் ஆகும். ஸோ அரசு துறை மற்றும் அரசு நிறுவனங்களின் சேவைகளை மக்களிடம் சேர்ப்பது ஒன்று. செகண்ட் பாயிண்ட் வந்து அதன் மூலியமாக வந்து மக்களின் குறைகளை தீர்ப்பது தான் வந்து இந்த மின் ஆளுமை அப்படின்ட்டு கூறப்படுகிறது. இந்த மின் ஆளுமையின் வகைகள் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து ஒளிபரப்பு மாதிரி, வீடியோ டெலிகாஸ்ட். ரெண்டாவது வந்து தொடர்பு சேவை மாதிரி. இந்த தொடர்பு சேவை மாதிரிங்கிறது 4 வகைப்படும். G2G, ஜீனா வந்து கவர்மெண்ட், ஓகேவா. ஸோ G2Gனா வந்து அரசு டு அரசு இடையான சேவைகள். ஜீனா வந்து கவர்மெண்ட், சீனா வந்து சிட்டிசன். G2C அப்படின்னா வந்து கவர்மெண்ட் டு சிட்டிசன், அரசு டு குடிமகனுக்கு இடையான சேவைகள். G2B, ஜீனா வந்து கவர்மெண்ட், பீனா வந்து பிஸ்னஸ், ஸோ அரசு டு வணிகம் இடையான சேவைகள். அடுத்து G2E, ஓகேவா. இந்த ஈனா வந்து சரியாக வந்து என்னன்னு தெரில, அரசு டு ஊழியர்களுக்கு இடையான சேவைகள். ஸோ இந்த மின் ஆளுகையோட சேவைகள் வந்து 4 வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. மேலும் இந்த இதை வந்து ப்ரொமோட்டிங் இ கவர்னன்ஸ் தி ஸ்மார்ட் வே ஆஃப் ஃபார்வேர்டு அது வந்து பொறுப்பு வந்து ஏற்றுள்ளது, ஓகேவா. ஓகே, இப்போ வந்து தேசிய மின் ஆளுகை கொள்கை வந்து 2006ஆம் ஆண்டு வருது. அப்படி வரும்போது 27 இலக்கு சார்ந்த திட்டங்கள் மற்றும் இருந்திருக்கு, ஓகேவா. அதில் அதுக்கப்புறம் 2011 வந்து பார்த்திங்கன்னா கல்வி, சுகாதாரம், பொது விநியோக முறை, அஞ்சல் என்ற 4 திட்டங்களையும் சேர்த்து 31 இலக்குகள் மற்றும் 8 கூறுகளை வந்து உள்ளடக்கியது. இதை வந்து புக்கில் வந்து போட்டிருப்பாங்க. நான் வந்து இதை வந்து எந்த புக்கை வச்சு ரெஃபர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி ஐஏஎஸ் அகாடமியோட யூனிட் 9 புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் அது சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வெற்றி ஐஏஎஸ் அகாடமியோட புக்கை வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும், ஓகேவா. ஸோ அதில் வந்து இந்த 31 இலக்கு சார்ந்த திட்டங்கள் வந்து என்னென்னு கொடுத்துருப்பாங்க, 8 கூறுகள் வந்து என்னென்னு கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க, போதுமானது. அடுத்து மின் ஆளுமை திட்டங்களை செயல்படுத்த தேசிய மின் ஆளுகை முகமையை, ஓகேவா. தேசிய மின் ஆளுகை முகமைனா வந்து என்னென்னா NEGA, ஓகே. இதை வந்து பார்த்துக்கோங்க. இதே மாதிரி தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒன்று இருக்கும். மின் ஆளுகை திட்டங்களை செயல்படுத்த வந்து தேசிய மின் ஆளுகை முகமை அப்படின்ட்டு இருக்குது, NEGA உருவாக்கியது. அது இதோட முக்கிய நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மின் ஆளுகை திட்டத்தை நடைமுறைப்படுத்த மற்றும் அடிப்படை கட்டமைப்பை வந்து ஏற்படுத்த, ஓகேயா. மின் ஆளுகை திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தணும், மேலும் அடிப்படை கட்டமைப்பை வந்து ஏற்படுத்தணும். இதற்கு வந்து பொது கட்டமைப்பு அப்படின்ட்டு ஒரு 3 முக்கியமான வார்த்தைகள் வந்து இருக்குது. இந்த பொது கட்டமைப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாநில பெரும்பரப்பு வலைப்பரப்பு SWAN அப்படிங்கிறாங்க, மாநில தரவு மையம் SDC அப்படிங்கிறாங்க. இந்த SWAN அப்படின்னா வந்து ஸ்டேட் வைடு ஏரியா நெட்வொர்க், ஓகேவா. இது வந்து ஒரு இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட ஒரு வார்த்தை தான். மாநில தரவு மையம் அப்படிங்கிறது ஸ்டேட் டேட்டா சென்டர், தரவுகளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம். பொது சேவை மையங்கள் CSC, காமன் சர்வீஸ் சென்டர், அது தமிழ்நாட்டில் உள்ள சேவை மையங்களை வந்து குறிப்பிடலாம், ஓகேவா. ஓகே, இதெல்லாம் வந்து காமனான உள்ளது, ஓகேவா. இந்தியாவை பற்றி மொத்தம் காமனாக உள்ளது. இப்போ இனிமேல் நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட மின் ஆளுமையை பற்றி பார்க்க போகிறோம். தேசிய மின் ஆளுமை திட்டம் 2006 வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தமிழ்நாடு மின் ஆளுமை திட்டம் 2007 வந்து கொண்டு வராங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை நோடல் நிறுவனத்தோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா TNEGA, ஓகேவா. அங்கே தேசிய அளவில் உள்ளதுக்கு பார்த்திங்கன்னா NEGA. ஸோ இந்த இது மூலியமாக தான் வந்து அந்த மின் ஆளுகையோட செயல் திட்டங்களெல்லாம் வந்து செயல்படுத்துவாங்க, ஓகேவா. ஸோ தேசிய அளவில் வந்து மின் ஆளுகைக்கான செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்குன்னு NEGA யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் வந்து மின் ஆளுமை திட்டங்களை வந்து செயல்படுத்த TNEGA இருக்குது. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி. அங்கே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் தான், நேஷ்னல்னு வரும் எண்ணுக்கு, ஓகேவா. அதுக்கு நான் உங்களுக்கு சொல்ல. ஸோ நேஷ்னல் இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, இங்கே தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, அவ்வளோதான். ஸோ இதோட முக்கிய நோக்கங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா அரசு நிறுவனத்தையும் காகித பயன்பாடற்ற, ஓகே. ஏன்னா வந்து இப்போ இந்தியா வந்து டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி போய்கிட்டு இருக்கா. அதனால் வந்து எங்கேயும் வந்து காகிதங்கள், பேப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டும், முகவர்கள் அற்ற, நமக்கு என்ன தேவையோ அதை நம்மளே வந்து ஆன்லைனில் பண்ணுற மாதிரி வந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும். இதற்கு வந்து ஒரு முகவர்கள்னால் வந்து இந்த இன்டர்மீடியேட், ஒரு இந்த தரகர்கள்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஆளை வச்சு அவருக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஸோ முகவர்கள் இருக்கக்கூடாது, எந்த விதமான இடையூறுகளும் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அந்த அதிகாரிக்கான டைரெக்டான கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்ட்டும், வெளிப்படைத்தன்மை வந்து 100% வந்து இருக்கணும் அப்படின்ட்டும், நேரடி தொடர்புகளை அற்ற, இப்போ வந்து உங்களுக்கு
ஒரு விஓ ஆஃபீஸில் இருந்து ஒரு கையெழுத்து வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் விஓ ஆஃபீஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைனில் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா விஓவோட டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கும். அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து உங்களுக்கு போட்டுருவாங்க. ஸோ நேரடி தொடர்புகளற்ற இருக்கிறது மேலும் ஓகேவா நிறைய நிறுவனமாக மாற்றுதல் நேரடி தொடர்பு. ஸோ இதுதான் இந்த பாயிண்ட் வேண்டாம். ஸோ இது காகிதம் பயன்பாடற்ற, முகவர்களற்ற, இடையூறுகளற்ற, வெளிப்படைத்தன்மையற்ற, நேரடி தொடர்புகளற்ற இதெல்லாம் வந்து இதோட முக்கிய நோக்கமாக வந்து இருக்கிறது. எதோட நோக்கம் நம்ம தமிழ்நாடோட மின் ஆளுகை திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய டிஎன்இஜிஏயோட முக்கிய நோக்கங்களாக இருக்குது. இதோட பொது கட்டமைப்பு வந்து இப்போ அங்கே ஒரு பொது கட்டமைப்பு பார்த்தோமோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து பொது கட்டமைப்பு இருக்கும். இங்கே உள்ள பொது கட்டமைப்பு வந்து அங்கே வந்து ஸ்வான் அப்படின்னு பார்த்தோமா SWANT, இங்கே டிஎன்னு இருக்கும். அங்கே SDCன்னு பார்த்தோமா இங்கே வந்து டிஎன்னு இருக்கும். அவ்வளோதான். அங்கே CSCன்னு பார்த்தோமா இங்கேயும் வந்து அதே தான். ஸோ இது வந்து சேவை சென்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அங்கே உள்ளது அப்படியே தான் வந்து இங்கே உள்ள பொது கட்டமைப்பு அதுதான் இங்கே தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு வார்த்தைகள் மற்றும் சேர்க்கப்பட்டுள்ளது. இப்போ தமிழ்நாடு ஓகேவா, இப்போ டிஎன் ஸ்வான் ஓகேவா, தமிழ்நாடு ஸ்வான் அப்படின்னா வந்து இன்டர்நெட் சம்மந்தமானது, எல்லாருக்கும் வந்து நல்ல இன்டர்நெட் கிடைக்கணும், இதை தான் பேஸ் பண்ணியது. TNSDC அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டேட்டாவையும் வந்து சேகரித்து வைக்கிறதுக்கு அதுக்கு வந்து நிறைய இது வந்து இருக்குது. மாநிலத்தின் தகவல் தொழில்நுட்பம், பாதுகாப்பு தரவுகள் சேமிப்பு இடம், இணைய வழியில் சேவைகளை வழங்குதல், மாநில சேவை விநியோகத்தளம் ஓகேவா, மாநில சேவை விநியோகத்தளத்துக்கு வந்து SSDG அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மற்றும் மின் படிவங்கள் இதெல்லாம் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஒன்றும் கிடையாதுங்க, இந்த இதை பற்றி நீங்கள் ரொம்பலாம் குழப்ப வேண்டாம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைனில் ஏதாட்டும் அப்ளை பண்ணி ஆன்லைன்லேயே வாங்கக்கூடியதான் வந்து இந்த சிஸ்டத்தோட மேட்ரு. மேலும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சேவை மையத்தை வந்து கான்செப்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து போதுமானது. ரொம்ப வந்து குழப்பாது இந்த சேவை மையம் வந்துட்டு. ஓகே, சேவை மையத்தோட முக்கிய நோக்கங்கள் வந்து என்னது, ஏதாட்டும் விண்ணப்ப படிவங்கள் இருந்தால் அது பூர்த்தி செஞ்சு அனுப்புறது. மேலும் சான்றிதழ்களை வந்து பதிவேற்றம் செய்கிறது. இப்போ டிஎன்பிசிக்கு வந்து சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்கிறது வந்து கேபிள் டிவி போய் செய்யலாம், இல்லைன்னா இந்த சேவை மையத்துக்கு தான் போய் செய்யணும். ஓகேவா. ஸோ சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்கிறது, மின்சாரத்திற்கான மின் கட்டணம் வந்து செலுத்துறது, தொலைபேசி மற்றும் தண்ணீர் ரசீது கட்டுறது, மேலும் பிற கட்டணங்கள் ஓகேவா. மேலும் இந்த வரி அல்லாத கட்டணங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த சேவை மூலியமாக வந்து கட்டலாம். இந்த சேவை மூலியமாக வந்து G2C அதாவது கவர்மெண்ட் டு சிட்டிசன், அரசு டு மக்களுக்கான சேவைகளை வந்து வழங்குறாங்க. G2B அரசு டு வணிகத்திற்கான சேவைகளை வந்து வழங்குறாங்க. இதை வந்து யார் வழங்குதாங்கன்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு தொழில்நுட்ப வசதி கொண்ட கிஷோக்களின் மூலம். ஓகேவா. யார் வழங்குறான்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வச்சுருக்கக்கூடிய கிஷோக்கள் ஓகேவா, கிஷோக்ஸ்க்கு மூலமாக வந்து வழங்குறாங்க. தமிழ்நாட்டில் வந்து சேவை மூலமாக வந்து 70 வகையான ஆன்லைன் சேவைகளை வந்து வழங்குகிறது. பிற உள்கட்டமைப்பு ஓகேவா, இந்த பிற உள்கட்டமைப்பு வந்து ஜஸ்ட்டு வந்து ரீட் பண்ணிக்கோங்க போதுமானது. மெய்நிகராக்கம் மேக கணினி உள்கட்டமைப்புன்னு வரும். இதோட நோக்கத்தை பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா. தகவல் தொழில்நுட்பத்தை வந்து மேம்படுத்தணும் மாநில அரசோட உதவியுடன். ஓகேவா. அடுத்த பேரிடர் மீட்பு மையம் மற்றும் அருகாமை பேரிடர் மீட்பு மையம். ஸோ இது பேரிடர் காலத்தில் வந்து பேரிடர் மீட்பு மையம், அவ்வளோதான், இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. அடுத்து தேசிய அறிவுத்திறன் வலையமைப்பு 2009 ஆராய்ச்சி வசதிகளுடன் கூடிய தரமான நிறுவனம் மற்றும் அதற்கான தரமான நிபுணர்கள் ஸ்டாஃபும் வந்து இருக்க வேண்டும். யூனிவர்சிட்டி, காலேஜ் மற்றும் ரிசர்ச் சென்டரை வந்து இணைக்க வேண்டும் அப்படின்ட்டு ஜிகாபைட் அப்படின்ட்டு ஒரு வலையமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா. யூனிவர்சிட்டி, காலேஜ், ரிசர்ச் சென்டர்லாம் வந்து இணைப்பதற்காக ஜிகாபிட் அப்படின்ட்டு ஒரு வலையமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. பாரத் நெட், தமிழ் நெட்டுங்கிறது இன்டர்நெட் சர்வீஸ் வழங்கக்கூடிய ஒரு சில அமைப்புகள். அடுத்த மாநில குடியிருப்போர் அல்லது மற்றும் தகவல் தொகுப்பு மையம்ங்கிறது வந்து என்னென்னா ஆதார் எண்ணை வந்து இணைப்பதன் மூலமாக வந்து யாரெல்லாம் வந்து நலத்திட்டங்களை வந்து பெற முடிகிறது அப்படின்ட்டு கண்காணிக்க வந்து முடியும். டிஜிட்டல் கையொப்பம் நான் வந்து உங்களுக்கு சொன்னேன்னா இப்போ நம்ம ஒரு விஓக்கு வந்து எதாட்டும் அனுப்புகிறோம்னா அவரோட டிஜிட்டல் கையொப்பம் இருக்கும், அதை போட்டு நமக்கு கொடுத்துருவாங்க. ஸோ டிஜிட்டல் கையொப்பம், மின்னஞ்சல் மற்றும் மின் அஞ்சல் கொள்கை, அதாவது ஒவ்வொரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கும் வந்து ஒரு கவர்மெண்ட் மூலயமாக வந்து ஒரு மெயில் ஐடி வந்து கொடுத்துருவாங்க. மேலும் இந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் இந்த பர்பஸ்க்காண்டி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா. ஸோ ஆல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து இண்டிவிஜுவல் இமெயில் ஐடியை வந்து கிரியேட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. அடுத்த நிறுவன அமைப்பு, இது வந்து வெற்றி
ஐஏஎஸ் அகாடமியோட அந்த யூனிட் 9 புத்தகத்தை ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த புக்கை பார்த்தீங்கன்னா கூடுதலாக ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கற்றுக்கலாம். ஓகேவா? மாநிலத்தில் குறிக்கோள் அணி SMET இதில் வந்து திட்ட மேலாண்மை, தொழில்நுட்ப மேலாண்மை, நிதி மற்றும் மாற்று மேலாண்மை இதை பற்றிலாம் வந்து இதில் உள்ள ஆலோசகர்களை கொண்ட ஒரு அமைப்பாகும். ஓகேவா? திட்ட மேலாண்மை, தொழில்நுட்ப மேலாண்மை, நிதி மேலாண்மை, மாற்று மேலாண்மை இந்த பிரிவுகளில் உள்ள ஆலோசகர்களை கொண்ட ஒரு அமைப்பு ஆகும். மேலும் மாவட்ட மின் ஆளுமை சங்கங்கள், ஓகேவா, டிஸ்ட்ரிக்ட் கவர்னன்ஸ் சர்வீஸ், ஓகேவா. ஸோ இது வந்து என்னென்னா மாவட்ட மின் ஆளுமை சங்கங்கள் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து இருக்கும். சென்னையை தவிர இதர மாவட்டங்களில் வந்து ஆட்சியர் வந்து இதற்கு வந்து தலைமை தங்குவார், கலெக்டர் வந்து தலைமை தங்குவார். ஆனால் சென்னையில் மட்டும் மாநகராட்சி ஆணையர் வந்து தலைமை தங்குவார். மின் ஆளுமை தொடர்பான வழிகாட்டுதல்களை இது வந்து வழங்கி வருகிறது. ஸோ மின் ஆளுமை வந்து இப்படி தான் வந்து செயல்படணும் அப்படின்ட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து சொல்லக்கூடியது வந்து இந்த அமைப்பு. முக்கிய அமைப்புகள் ஒரு சிலது இருக்குது, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை பற்றி ஏதாட்டும் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. ஆதார் பதிவுக்கான பதிவாளர் மின் ஆளுமையோட இயக்ககத்தோட பேர் வந்து DEG. அடுத்தது மின் ஆளுமை முகமை, ஓகேவா. இந்த கேள்வி நிறைய தடவை கேட்டிருக்கான். தமிழ்நாட்டில் வந்து மின் ஆளுமை செயல் திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய முகமையோட பேர் வந்து என்னது, அந்த நோடலோட அமைப்போட பேர் வந்து என்னென்று கேட்பாங்க. கேட்டால் என்னது TNEGA, தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை. அடுத்தது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி, டாக் டிவி, இது மூலியமாக வந்து சேவையோட சர்வீஸ் வந்து வழங்குறாங்க. ஸோ சேவை சர்வீஸை வந்து எதன் மூலியமாக வழங்குகிறதுன்னு கேட்பாங்க. டாக் டிவி மூலமாக தான் வந்து சேவை சர்வீஸ்களை வந்து வழங்குகிறது. இதோட டார்கெட் வந்து என்னென்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து 10 சேவை மையங்கள் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு தான் வந்து முன்னால் டார்கெட் வச்சாங்க. இப்போ அதை கூட்டிட்டாங்க. தமிழ்நாடு மின்னணு நிறுவனம் இது வந்து எல்காட், ஓகேவா, எல்காட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து அடங்கல் வெப்சைட், ஓகேவா. அடங்கல் வெப்சைட் வந்து விவசாய உற்பத்தியை கணக்கிட ஆவணமாக அடங்கல் கருதப்படுகிறது. இது ஒன்றும் கிடையாது. இது வந்து என்னென்னா இப்போ இந்த அடங்கல் வெப்சைட் வந்து அடங்கல் வெப்சைட் அண்ட் அடங்கல் ஆப் இந்த ரெண்டும் வந்து ஒரே பர்பஸ்க்காண்டி தான். எதுக்குன்னா இப்போ ஒரு புயல் வருது, வெள்ளம் வருது, ஒரு இயற்கை பேரிடர் வருது, அப்போ வந்து இந்த விழுந்த தென்னை மரத்துக்கெலாம் வந்து நாங்கள் நிவாரணம் தரோம், உங்கள் பயிருக்கு வந்து நாங்கள் நிவாரணம் தரோம் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிக்கும் போது இவங்க வந்து தென்னை மரம் நட்டி வச்சுருந்தாங்களா இல்லைனா பயிர் அங்கே போட்டிருந்தாங்களா அப்படிங்கிறது டீட்டெயில் வந்து நமக்கு எப்படி தெரியும்? ஒரு வெப்சைட்டு அல்லது ஒரு ஆப்பில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தா தான் தெரியும். அதற்கணக்கு கொண்டு வந்து தான் வந்து இது விவசாய உற்பத்தியே கணக்கிடும். ஸோ ஒரு விவசாயி வந்து எந்த உற்பத்தியை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கணக்கிட்டு ஒரு இயற்கை பேரிடர் காலங்களில் இயற்கை சீற்றங்களின் காரணமாக ஏற்படும் போது அவர்களுக்கான நிவாரண தொகையை வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் விவசாயிகள் மற்றும் அரசு அலுவலர்களுக்கு வந்து இந்த அடங்கல் ஆப் வந்து வழங்கப்படுகிறது. கவர்மெண்ட்டு அந்த பொறுப்பில் உள்ள கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணிக்கிடுவாங்க, விவசாயி வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. புயல், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களின் போது வழங்கப்படும் நிவாரண நிதியை பெற உபயோகமாக உள்ளது. ஸோ அடங்கல் வெப்சைட் அண்ட் அடங்கல் ஆப் இந்த ரெண்டுமே வந்து ஒரே பர்பஸ்க்காண்டி தான். ஓகேவா? ஒரு விவசாயிக்கு வந்து நிவாரண நிதி வந்து பெறுவதற்காக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே. தூண்டில் மொபைல் செயலி, தூண்டில் மொபைல் செயலிக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக கூட இந்த பயிருக்கு வந்து வறட்சி, இது பயிர்கள் நிறைய வந்து மூழ்கிட்டு அப்படின்ட்டு நாங்கள் நிவாரணம் தரோன்ட்டாங்க. அதுக்கு சொன்னாங்க தெரியுமா? சேவை மையத்தில் போய் எல்லோரும் பதிங்கட்டு இந்த இது மூலியமாக தான் வந்து பதிவாங்க. ஓகேவா? ஓகே. தூண்டில் மொபைல் செயலி தமிழக அரசின் மீன்வளத்துறையும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையமும் இணைந்து இந்த ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பில் வந்து என்ன வந்து பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா வானிலை முன்னறிவிப்பு வந்து வந்துடும். ஓகேவா? மழை பெய்யாது, புயல், வெள்ளம் இந்த மாதிரி ஏதாட்டும் வந்து நடைபெறுமா அப்படிங்கிறத இந்த வானிலை முன்னறிவிப்பு வந்து வந்துடும். மேலும் சாத்தியமான மீன்பிடி மண்டலம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் மீன் பிடிக்கலாம், அதை தாண்டி வந்து போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த சாத்தியமான மீன்பிடி மண்டலத்தையும் வந்து சொல்லிடும். மேலும் அதிக ஓதங்கள், அதிக அலைகள் வந்து இருக்குதா இல்லையா, இந்த இடத்துக்கு போகலாம், இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படிம்பாங்க. சூறாவளி எச்சரிக்கையில் இருந்தால் சூறாவளி புயலுக்கான எச்சரிக்கையில் வந்து கொடுத்துருவாங்க. இது மூலிமா வந்து பல்லாயிரம் மீனவ குடும்பங்களை வந்து அரசு வந்து காப்பாற்றுகிறது. மக்கள் எண் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடியிருப்பாளருக்கும் வந்து மக்கள் எண் வந்து வழங்கப்படுகிறது. இது குடும்ப தரவுத்தளத்தை வந்து அமைக்க வந்து இது அடித்தளமாக வந்து இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க என்ன, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரேஷன் கார்டு, ஒரு ஆதார் கார்டு நம்பர் மாதிரி தான். தங்கு தடையின்றி அரசின் சேவைகளை பொதுமக்களுக்கு வந்து வழங்குகிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த மக்கள் எண் அப்படின்னா வந்து என்னென்ட்டு எனக்கு சரியாக தெரியல. யாராவது தெரிஞ்சால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ரேஷன் கார்டு தெரியும், பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் தெரியும். இந்த மக்கள் எண் அப்படின்ட்டு ஒரு நம்பர் இருக்கா, அந்த நம்பர் அப்படின்னா வந்து என்னது நமக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள். அடுத்தது தாய்மை 2018. இது வந்து ஒரு ஆப்பு, தாய்மை அப்படின்ட்டு ஒரு மொபைல் ஆப்பு. இந்த ஆப் மூலயமா வந்து தாய்மார்களின் சுகாதார தகவல்களை வந்து அறிய முடிகிறது. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்து தமிழ்நாடு பொறியியல் கல்வி சேர்க்கைக்கான கலந்தாய்வை வந்து 2019 முதல் TNEGA நம்ம தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி உதவியோட வந்து இணையவழியில் வந்து நடத்துகிறது கவுன்சிலிங்கை. இதற்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து எங்கே நம்ம சென்னைக்கு போய் தான், எந்த ஊரில் எந்த கிராமத்தில் இருந்தாலும் சென்னைக்கு போய் தான் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். இப்போ வந்து இந்த ஆன்லைன் மூலியமாக வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவதற்கு வந்து சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து தமிழ்நாடு புவிசார் தகவல் அமைப்பு TNGIS. ஓகேவா, இது வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள அமைப்பு, இயற்கை அமைப்பு எப்படி இருக்குது, இதை பற்றி மண் வளம், மலை வளம், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ், இயற்கை அமைப்புக்கான டீட்டெயில்ஸை கொடுக்கக்கூடியதான் வந்து இந்த இது. அடுத்த உழவன் மொபைலி செயலி. ஸோ நம்ம இதற்கு முன்னாடி பார்த்தோம்ல இடங்களுங்கிறது ஒரு விவசாயிகள் வந்து அவங்க என்ன உற்பத்தி செய்கிறாங்க அதை பார்க்குறதுக்கும், மேலும் அவங்களுக்கான நிவாரண நிதி வந்து பெறுவதற்கும் வந்து இந்த இடங்கள் வெப்சைட் மற்றும் இடங்கள் ஆப் வந்து யூஸ் ஆகும். இந்த உழவன் செயலி வந்து எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழகத்தின் வேளாண்மை துறையால் உருவாக்கப்பட்டது. இதில் வந்து 15 சேவைகளை வந்து விவசாயிகளுக்கு வந்து வழங்குறாங்க. விதைகள், உரங்கள் போன்ற முக்கிய உள்ளீடுகளின் சமீபத்திய தொழில்நுட்பங்கள். விதைகள், உரங்கள் போன்ற முக்கிய உள்ளீடுகளின் சமீபத்திய தொழில்நுட்பங்கள். இப்போ ரீசெண்டாக உள்ள டெக்னாலஜி வந்து என்னது, இந்த விதையை போட்டால் இது வரும், இது போட்டால் இது வரும், இந்த உரத்தை போட்டால் இப்படி நல்லா வரும் அப்படிங்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை போய் விவசாயிகிட்டுக்கு சேர்ப்பாங்க. மேலும் அதோட பங்கு நிலைகள், இது இவ்வளோ விலைக்கு போகும் இப்படின்ட்டு அதை போயும் வந்து விவசாயிகள்கிட்ட வந்து தெரிய வைக்கிறது தான் வந்து இந்த உழவன் செயலியோட முக்கியத்துவம். அடுத்தது ஓகே, இதற்கான இணையதளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை தகவல் சேவை வலையமைப்பு. இதற்கான இணையதளம், வேளாண்மை பற்றி அறிந்து கொள்ள இணையதளம் ஒன்று இருக்குது. அதோட இது என்னென்னு பார்த்தீங்கன்னா agrinet, www.agrinet.com நடிக வரும். அடுத்தது இது மூலியமாக வந்து வேளாண் தொழில்நுட்ப தகவல்களை வந்து பரப்புகிறாங்க. மேலும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்காக உழவன் மொபைல் செயலி வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸோ இப்போ வந்து எந்த விதையை போடணும், எந்த உரங்களை போடணும், என்ன டெக்னாலஜி, அதோட பங்கு சந்தைகள் வந்து பங்கு நிலைகள் வந்து எப்படி இருக்குன்ட்டு ஒரு விவசாயிக்கு சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்களோட வருமானம் வந்து கண்டிப்பாக வந்து அதிகரிக்கும்ல. நம்ம சம்மந்தம் இல்லாமல் ஒரு விதையை போட்டு அது வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்காம உரத்தை தப்பாக போடுறதுனால நிறைய பிரச்சனை ஏற்படும்ல. ஸோ இதே மாதிரி நம்ம கரெக்டாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கரெக்டாக செயல்பட்டோம்னா நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். அதற்காண்டி தான் வந்து இந்த உழவன் மொபைலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, உழவன் மொபைல். மேலும் இதற்கான வெப்சைட் வந்து agrinet. அடுத்த தமிழ் இலக்கியத்திற்கான மின் நூலகம் வந்து www.tamildigitallibrary.in அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நிறைய தமிழ் இலக்கியத்திற்கான நூல்கள் வந்து கிடைக்கும். அடுத்தது நகர் பஞ்சாயத்து அப்படின்ட்டு ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேரோட பயன்பாடுகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொத்து வரி, தண்ணீர் வரி, தொழில் வரி, வரி அல்லாத பிற கட்டணங்கள் இது எல்லாத்தையும் வந்து ஆன்லைன் வழியாக பேமெண்ட் செலுத்துறது தான் வந்து இதோட முக்கிய நோக்கங்கள். மேலும் இணைய வழி தேர்வுகளை வந்து சேவையாக வந்து வழங்குதல். ஆன்லைன் டெஸ்டர்ஸு. இந்த ஆன்லைன் டெஸ்டர்ஸ்க்காண்டி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி லிமிடெட் கூட வந்து ஒப்பந்தம் வந்து மேற்கொண்டுள்ளார்கள். டெண்டர் முறை வந்து நிதித்துறையால் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. டெண்டர் முறை உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு டெண்டர் எடுக்கணும்னா அது வந்து இப்போல்லாம் ஆன்லைனில் மட்டும்தான் வந்து எடுக்க முடியும். யார் போடுறா யார் எடுக்கிறானே வந்து தெரியாது. ஓகே, ரொம்ப சீக்ரெட்டாக வந்து ஒரு கோடிங் பின் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அவ்வளோலாம் தெரிஞ்சுக்கொண்டா ஒரு டெண்டர் எடுக்கணும், அது ஆன்லைன் மூலியமாக தான் எடுக்க வேண்டும். அது வந்து நிதித்துறை அமைச்சகத்தால் வந்து கொண்டு வரப்பட்டது. இது டெண்டர் அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து போதுமானது. அடுத்த நம்பிக்கை இணையம் அப்படிங்கிறது தமிழ்நாடு பிளாக் செயின் கட்டமைப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தொழில்நுட்பத்தில் சேகரிக்கப்படும் தகவல்கள் மற்றும் தரவுகளை மாற்ற இயலாத காரணத்தினால். ஓகேவா, இப்போ வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக வந்து ஏதாட்டு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை வந்து எடிட் வந்து பண்ண முடியாது. அந்த டேட்டா வந்து அப்படியே வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதனால் வந்து யாருனாலுமே வந்து ஹேக் பண்ணி அந்த டேட்டாஸை வந்து மாற்ற முடியாது. அதுதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டாஸ் வந்து ஒரு சர்வரில் இருக்கும். அந்த சர்வரை ஹேக் பண்ணி எடிட்டபிள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய ஹேக்கர்ஸ் வந்து சர்வரை வந்து ஹேக் பண்ணி ஈஸியாக வந்து எடிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே வந்து அந்த சர்வரை வந்து ஹேக் பண்ணி எடிட் பண்ண முடியலன்னா அங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. அதை வந்து இந்த நம்பிக்கை இணையம் பிளாக் செயின் மூலயமா வந்து கொண்டு வராங்க. அரசின் தரவுகள் அனைத்தும் பாதுகாப்பாக வைத்திட முடியும்.
இது மூலியமாக வந்து G2G அரசு டு அரசு, G2C அரசு டு குடிமகனுக்கான தேவையான பொருட்கள் மற்றும் சேவைகளை வந்து செயல்படுத்தப்படும். யார் யாருக்கு என்ன தேவையான பொருட்கள் என்ன சேவைகளை வந்து செயல்படுத்த முடியும். அடுத்து தமிழ்நாடு மின் அனுமதி சேவை. தமிழ்நாடு மின் அனுமதி சேவை இசிஎஸ் தளம். இது வந்து என்னென்னா அரசு ஊழியர்கள் மற்றும் மாநிலத்தின் ஓய்வூதியதாரர்கள் பென்ஷன் நிலையை வந்து பெறக்கூடிய எல்லாரும் வந்து இந்த ஆப் மூலயமா வந்து அவங்களோட பென்ஷன் தொகையை வந்து சரிபார்ப்பதற்கு வந்து தமிழக அரசால் தொடங்கப்பட்டது தான் வந்து என்னதுன்னா இந்த இசிஎஸ் தளம். அடுத்தது வந்து எல்காட் இ சந்தை, அதாவது மின் சந்தை. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இதுதான் வந்து இந்த எல்காட் இ சந்தை அப்படிங்கிறாங்க. இல்லை மின்னணு பொருட்களை வந்து இந்த சந்தையின் மூலமாக வந்து விற்பனை வந்து செய்வாங்க. அடுத்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் வேலைவாய்ப்பு திறன் பதிவுத்தளம். இதில் வந்து என்ன நம்மளுடைய டேட்டாஸை பதிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஏற்றாப்பில் வந்து வேலைவாய்ப்பு வழங்குவாங்க. மேலும் இந்த இது இருக்குல்ல நம்மளோட திறனை வந்து வளர்ப்பதற்கான சில ப்ராக்டிசஸ் ஒர்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, அடுத்தது மேலும் சிலங்கிறதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை சொல்கிறேன். கல்வி தொலைக்காட்சி வந்து உருவாக்குனாங்க. அந்த கல்வி தொலைக்காட்சியின் மூலமாக வந்து எஜுகேஷனை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஸ்கூல் பிள்ளைகளுக்கு. அம்மா இ கிராமம் 2017 இந்த திட்டத்தின் மூலமாக வந்து என்னென்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் ஹைடெக் மெடிசன், ஹைடெக் எஜுகேஷன், எல்இடி பல்ப், ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட், திறன் மேம்பாடு, மின்மயமாக்கல், அறிவு மையம், பொது சேவை மையங்களில் பயன்பாடுகளை கொண்டுள்ள ஒரு தளத்தை உருவாக்கி உள்ளது. ஓகே, இதெல்லாம் வந்து இந்த அம்மா இ கிராமம் திட்டத்தின் கீழே வந்து ஏதாட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய கிராமத்தில் வந்து ஹைடெக் மெடிசன், ஹைடெக் எஜுகேஷன், எல்இடி பல்ப், ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டு, திறன் மேம்பாடு, மின்மயமாக்கல், அறிவு மையம் போன்ற பொது சேவை, ஓகேவா, இது எல்லாத்தையும் வந்து பொது சேவை மையங்களின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. ஓகேவா. அடுத்தது தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டுள்ள செயலிகள். பினாக்கின் செயலி அப்படிங்கிறது ஒரு சுற்றுலா தலங்கள் பற்றிய ஒரு செயலி. ஓகேவா. பினாக்கின் அப்படிங்கிறது ஒரு ஆப் வந்து சுற்றுலா தலங்களை குறித்து தமிழ் மற்றும் ஆங்கில மொழியில் வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆப் தான் வந்து இந்த பினாக்கின் செயலி. காவலன் செயலிங்கிறது கேலி கிண்டல் செய்கிறது, கடத்தல் பண்ணுறது, வெள்ளம், பூகம்பம் போன்ற இயற்கை சீற்றங்களின் போதும் வந்து காவலன் நம்பருக்கு வந்து கால் பண்ணலாம். ஓகேவா. இது பெண்களுக்கு மட்டும் கிடையாது, இது ஆண்கள் யாருனாலும் வந்து இந்த காவலன் ஆப்பை வந்து யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஆப்டெக் சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு அமைப்பால் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. டிஜிகாப் 2019 இது சென்னை நகர காவல் ஆணையரால் வந்து தொடங்கப்பட்டது. மொபைல் புகார்கள், திருடப்பட்ட இருசக்கர வாகன மீட்டெடுப்பு நிலை. ஓகேவா. ஏதாட்டும் மொபைலை திருடிட்டாங்க அல்லது மொபைல் சம்மந்தமாக என் மொபைலை ஹேக் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா என் மொபைலுக்கு ஆபாசமாக ஏதாட்டும் வந்துட்டு இந்த மாதிரி மொபைல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் இதில் கொடுக்கலாம். மேலும் திருடப்பட்ட இருசக்கர வாகனங்களை வந்து நாங்கள் எங்கே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ப்பா, இந்த இடத்துல இருக்குது, கண்டுபிடிச்சிருமோ அப்படின்ட்டு அந்த ஸ்டேட்டஸை சொல்லக்கூடியது வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்கிறது. காவல்துறை மின்னணு கண் இஐ செயலி. ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவை போக்குவரத்து காவல்துறையினர் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிந்து ஃபைன் போடுறதுக்கு தான் வந்து இந்த இஐ செயலியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ரோபோ காவலன் அப்படின்ட்டு ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ரோபோடெக்ஸை சேர்ந்த 23 குழந்தைகள் கொண்ட ஒரு குழு வந்து இந்த ரோபோவை வடிவமைத்துள்ளது. இந்த ரோபோ வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு தொடர்பான செய்திகளை வழங்குவது போன்ற பல பணிகளை வந்து செய்து வருகிறது. ஸோ ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணுது, சாலை பாதுகாப்புக்கான ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணுகிறது. அடுத்து மூன்றாம் கண் திட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பொருத்தக்கூடிய திட்டம் வந்து இந்த மூன்றாம் கண் திட்டம் வந்து சென்னை வந்து 2வது பிளேஸாக இருக்குது. ஓகே, சென்னை மாநகரம் வந்து 2வது பிளேஸாக இருக்கிறது இந்த சிசிடிவி கேமரா வந்து பொருத்துறதுல. அடுத்தது வந்து இ தோட்டம் அப்படிங்கிறது விவசாயிகளை நேரடியாக நுகர்வோருடன் இணைத்தல். மேலும் இது தோட்டக்கலை துறையால் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது. ஓகேவா. 2 பாயிண்ட்டுமே வந்து முக்கியமானது. இ தோட்டம் அப்படிங்கிறது நேரடியாக நுகர்வோருடன் வந்து விவசாயிகளை வந்து இணைக்கிறது. மேலும் தோட்டக்கலை துறையால் வந்து உருவாக்கப்பட்டது. நுகர்வோர்னு யார்? கஸ்டமர் தான், நம்ம மக்கள் தான். ஓகேவா. அடுத்து ஸோ இது வந்து இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. கடலோர வெள்ள எச்சரிக்கை அமைப்பு செயலி சீஃப்ளோஸ் சென்னை 2019 இது வந்து ஒரு கடலோட ஸ்டேட்டஸை வந்து 10 நாட்களுக்கு முன்பே வந்து அறிவிப்பு வந்து வழங்கப்படும். ரெட் அட்லஸ் செயல் திட்ட வரைபடம். ஓகே, இது வந்து வெள்ளங்களை வந்து தவிர்ப்பதற்காக இந்த வரைபடம் வந்து உதவுகிறது. ஸ்டார் 2.0 அப்படிங்கிறது வந்து ஒரு பதிவுத்துறை ரிலேட்டடானது. இது வந்து www.tnreg
ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. தமிழரசு ஓகே, இவ்வளோ தான் வந்து தமிழக அரசை பற்றியது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவை பற்றி சொல்லியிருப்பேன், அடுத்த தமிழக அரசுக்கு வந்திருப்பேன். இப்போ திரும்ப வந்து இந்தியாவில் உள்ள முக்கியமான திட்டங்கள், எல்லா மாநிலத்திலும் உள்ள ஒரு முக்கியமான திட்டங்களை பற்றி பார்த்து முடிச்சிடுவோம். கிராந்தி கவனம் செலுத்தும் பகுதிகள். ஓகேவா, தேசிய மின் ஆளுகை திட்டத்தின் கீழே வந்து கிராந்தி கவனம் செலுத்தும் திட்டங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்திற்கான தொழில்நுட்பம், மின் சுகாதாரம், விவசாயிகளுக்கான தொழில்நுட்பம், பாதுகாப்பிற்கான தொழில்நுட்பம், நீதிக்கான தொழில்நுட்பம், நீதி மேலாண்மைக்கான தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்புக்கான தொழில்நுட்பம், கல்விக்கான தொழில்நுட்பம், மின் எஜுகேஷன். மேலும் டிஜிலாக்கரை பற்றி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, டிஜிலாக்கர் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளோட டாக்குமெண்ட்டை வந்து டிஜிட்டல் முறையில் வந்து மாற்றி போட்டு வச்சிருது. அதை எடிட் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு எப்போ தேவையோ வந்து அப்போ எடுத்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிஜிலாக்கர். இந்த டிஜிலாக்கரை வந்து நம்மளோட மொபைல் எண்ணை யூஸ் பண்ணி வந்து ஆக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இந்த டிஜிலாக்கர் வந்து டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே வந்து கொண்டு வரப்படுகிறது. மேலும் வந்து என்னென்னா, இந்த டிஜிலாக்கரில் வந்து ஃபைலாக வந்து சேவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபைலோட மொத்த கண்டென்ட்டையும் வந்து ஒரு யூஆர்எல்லாக மாற்றி அங்கே போட்டுருவாங்க. இப்போ ஒரு வெப்சைட்டோட லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணி போகிறதுனால நமக்கு நிறைய டேட்டா வந்து தேவைப்படாது. அதனால் அந்த மாதிரி சிஸ்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஃபைலை சேவ் பண்ணாமல் அந்த வெப்சைட்டோட யூஆர்எல் யூஸ் பண்ணி சேமிக்க வந்து உதவுகிறது. அடுத்த BHIM ஆப். ஓகே, இது வந்து பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஒரு ஆப் தான். நம்ம ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, வாட்ஸ்அப் பே மாதிரி இதுவும் ஒரு இது அரசாங்கத்தால் வந்து அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்த அரசாங்க மின் சந்தை. ஓகே, இது மூலயமா வந்து நிறைய பொருட்கள் வந்து விற்கப்படுகிறது. போயா தளம். இது வந்து காணாமல் போன மற்றும் கண்டுபிடிக்கப்பட்ட குழந்தைகளை பற்றிய தகவல்களை அறியலாம். இது வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தால் வந்து உருவாக்கப்பட்டது. அடுத்த நாரி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, பெண்களுக்கான அரசாங்க திட்டங்கள் மற்றும் பெண்களுக்கான முன்முயற்சிகள் பற்றிய தகவல்களை வந்து கொண்டு சேர்க்கும் தளம். பெண்களுக்கு வந்து என்னென்ன அரசாங்க திட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு பெண்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, மேலும் பெண்களுக்கான அவங்களோட ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவதற்காக வந்து கொண்டு வரப்பட்ட இதுதான் ஒரு வெப்சைட்டு தான் வந்து இந்த நாரி. ஷாலி சித்தி அப்படிங்கிறது பள்ளிகளின் மேம்பாட்டை வந்து மதிப்பீடு செய்வதற்காக உருவாக்கின ஒரு விரிவான கருவி தான் வந்து இருந்தது. பள்ளிகளோட எஜுகேஷன், பள்ளிகளில் வந்து என்ன இருக்கும், எஜுகேஷனு, சுகாதாரம், இதெல்லாம் வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், அதை பற்றியான இது தான் வந்து ஷாலா சித்தி. பஞ்சாயத்து, மாவட்டம். இது வந்து கிராமம் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு துறைகளை வந்து மேம்படுத்த யூஸ் படுகிறது. பாடசாலை. இந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். பாடசாலை வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பிடிஎஃபாக வந்து இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாடசாலைங்கிறது என்னென்னா, NCERT-ஆல் வந்து உருவாக்கப்பட்டது. இப்போ தமிழ்நாடு அளவில்னு பார்த்திங்கன்னா SCERT புக்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, அது TNTextbook.in போய் பார்த்திங்கன்னா இருக்கும். அது வந்து ஒரு டெவலப்மெண்ட் தான். புக் எல்லாத்தையும் வந்து நம்ம நெட்லேயே வந்து டவுன்லோட் பண்ணி வந்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த NCERT-ல் இதில் புக்கு இல்லை ஸ்கூல் புக் இருக்கும், வீடியோ இருக்கும், ஆடியோ இருக்கும், மேப் இருக்கும், இமேஜ் இருக்கும். இதை நான் நேஷ்னல் அளவில் சொல்கிறேன். தமிழ்நாடு அளவில்னு பார்த்திங்கன்னா SCERT புக்ஸ், SCERT. ஸோ சுரேஷ் SCERT புக்ஸு, அதிகமான SCERT புக்ஸு, வேறு யார் SCERT புக்ஸ் போட்டிருக்கா. ஸோ இதெல்லாம் SCERT புக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, எல்லாம் வந்து ஸ்கூல் பேஸ்டான புக்ஸ். அதனால தான் SCERT புக்ஸ்ன்னு வந்து சொல்லுகிறோம். ஓகே, அடுத்த நிக்ஷய் அப்படிங்கிறது என்னென்னா, காச நோயை கட்டுப்படுத்தும் பல்வேறு அம்சங்களை கொண்டு தான் வந்து நிக்ஷய் ஆப்பு. உமாங் ஆப் ரொம்ப முக்கியமானது. டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம்ஸ் கீழே வருது. இது பல்வேறு அரசு சார்ந்த சேவைகளை வந்து ஒரே தளத்தில் வந்து வழங்குகிறது. ஓகேவா, இல்லை நிறைய இருக்கும். 1200க்கும் மேற்பட்ட மத்திய, மாநில மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளின் சேவைகளை வழங்கும் 200 ஆப். ஓகேவா, உமாங் அப்படின்ட்டு ஒரு ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்புக்குள்ளே வந்து உங்களுக்கு ஒரு 200 ஆப்பு. ஓகேவா, அந்த ஆப்புக்குள்ளே உங்களுக்கு ஒரு 200 ஆப்புக்கான டீட்டெயில்ஸ் வந்து அது உள்ளே வந்து இருக்கும். மேலும் சில ப்ரைவேட் ஆப்புகளுக்கான வசதிகளும் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா இந்த செயலின் மூலமாக வந்து தொழில் முனைவருக்கான ஆதரவளித்தல். எல்லோரும் வந்து தொழிலை தொடங்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தோட முக்கிய வேலை. இந்தியாவில் வந்து தொழில் தேடுபவர்களை விட்டுட்டு நீங்களே வந்து ஒரு தொழிலை க்ரியேட் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு கிரியேட்டர் ஆகுங்க, ஆண்டர்ப்ரனர் ஆகுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்திற்கூட முக்கிய நோக்கம். இதுவும் வந்து டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழே வந்து வருது. தூய்மை இந்தியா செயலி, ஸ்வச் பாரத் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே, தூய்மை இந்தியா. இதை வந்து என்னென்னா, இந்த ஆப் மூலயமா வந்து நம்மளை சுற்றி எங்கேயாவது நிறைய குப்பைகள் இருந்துச்சுன்னா இந்த ஆப் மூலம் இன்ஃபர்மேஷன் பண்ணால் அதை வந்து அள்ளிட்டு போவாங்க. இது வந்து மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் மூலமாக வந்து கண்காணிக்கப்படுகிறது. ஓகேவா,
ஸோ இது வந்து ஒரு 9 பேஜஸ் வந்து இருக்கும். தமிழ்நாட்டில் மின் ஆளுகை அப்படிங்கிறது இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் ஃபார் யூனிட் 9. தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். பை.